பதட்டம் அந்த பயம் இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த பயம் இதாகும். இப்போ நீங்கள் ஏதாவது சிம்டம்ஸ் தெரியும் நடாலே வந்து இப்படி ஏதாவது இதாகும் அப்படிங்கிற பயந்துருவீங்க. பண்றா போறடாடி விடப்படாது. டேய் அவர் சும்மா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இல்லடாடி அவனுக்கு வேறு திருச்சுடா. இன்றைக்கி ஏன் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரோ வந்து நேற்று நைட்டு தூங்கிட்டு இருந்தாராமாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது மேலே ஏதோ வந்து அமுத்துற மாதிரியே இருந்துச்சாமா. அவங்க ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி ஆகிட்டாராமாங்க. அதனால இன்றைக்கி ஓஜா பொருளை வச்சு இன்றைக்கி பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு பண்ண போகிறோம். எனக்கு பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு நல்லது சாமின்னு ஒன்று இருக்கும்போது கண்டிப்பாக பேய்ங்கிற விஷயம் கண்டிப்பாகவே இருக்கும். அதனால இன்றைக்கி பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஓஜா போர்டு வச்சு பார்த்துட போகிறோம். வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். பாய்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. பாய்ஸ் ரெடியா? டைம் எவ்வளோ ஆச்சு கரெக்டாக? டைம் 11:45 ஆயிடுச்சுங்க. இன்னொரு 15 நிமிஷம் தான். ஓஜோ போர்டுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பெரிய சாட்டில் தான் வரைவாங்க. நம்மளோட சாட் வாங்குறது வசதி இல்லை. ஆனால் இங்கே கன்ஃபார்மாக பேய் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் நம்புகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ், வீடியோ சூப்பராக இருக்கும். அது நான் பண்ணுண்டா. சரி ஓகே, இன்னொரு 15 நிமிஷங்க. அப்புறம் எல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன விளக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆள் கண்டாச்சுங்க, செம பயம் வந்துருச்சு ஒரு ஆளுக்கு ஸ்டார்ட் பண்ற நேரத்துல. சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல நான் பார்த்தேன் அந்த அந்த கண்ணாடி பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. மூஞ்சில பயம் தெரியுதா? தெரியல, இழிப்புதான் வருது. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 4 பேரே கை வச்சுக்கிட்டா லைட் குடியா? பின்னாடி கேமரா பிடிக்கிறியா? 12 மணி ஆயிடுச்சா? நான் பேசுறேன், நானே பேசுறேன், வேற யாரும் பேச வேண்டாம். ஒரு ரூபா காயின் இல்லையா? ஒரு ரூபா காயின் இல்லை. இப்படி திருப்பி ஐயா காயின் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? என்னை ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஃபோக்கஸ் ஆன் மை ஃபோர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே ஏதாவது ஸ்பிரிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இப்போது இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு பற்ற வைக்க போகிறோம். தென் இங்கே வந்து குட் ஸ்பிரிட் பேட் ஸ்பிரிட் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க போகிறோம். அந்த ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். நாங்கள் எதுவுமே வைக்கல, எந்த ட்ராப்புமே செட் பண்ணல. ஒரு பேப்பர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு காயின் இருக்குது. நாங்கள் கை கூட அதுக்கு மேலே வைக்க போகிறது இல்லை. யாராவது இங்கே இருக்கீங்களா என்னென்னு கேட்க போகிறோம். காயின் அதுவாக மூவ் ஆச்சுன்னா ஸ்பிரிட் இருக்குது, இல்லைன்னா இங்கே ஸ்பிரிட் இல்லை. இதுதான் சேலஞ்ச். ஓகே, வீடியோ ஸ்டார்ட். நான் எல்லாத்துக்கிட்டே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாருமே பதட்டத்தோடு இருக்காதிங்க, கேஷுவலாக இருங்க. நார்மலாக இருக்கும். அந்த பதட்டம் அந்த பயம் இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த பயம் இதாகும். இப்போ நீங்கள் ஏதாவது சிம்டம்ஸ் தெரியும் நடாலே வந்து இப்படி ஏதாவது இதாகும் அப்படிங்கிற பயந்துருவீங்க. எப்பவும் போல நார்மலாக கேஷுவலாக உட்காருங்க. நம்ம கேட்கறதா போகிறோம் கொஸ்டின். ஓகேவா? விளக்கு எரியுதா? லைட் எல்லாம் ஆஃப். நீங்கள் வந்து அந்த விளக்கு வெளிச்சம் இங்கே பாருங்க. நான் இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணாலும் போகிறோம். என்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க பாஸ். நான் கேட்குறேன், கை 4 பேருக்கு ஒருத்து உட்காரணும்னா 4 பேருக்கு ஒருத்து உட்காரணும். அப்போ வீடியோ யார் எடுக்கிறது? ஞானேஷ் நீ இப்படி வாடா, இங்கே உட்கார்றா. பயப்படாதீங்க, வாங்கினேன் கரெக்டா எடுக்கணும்டா. பண்றா போறடாடி விடப்படாது. டேய் அவர் சும்மா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இல்லடாடி அவனுக்கு வேற திருச்சுடா. எந்த காரணத்துக்கு கொண்டு கை எடுக்கணும்? டேய் ஒண்ணும் இல்லடா, ஏன்டா? டேய் பேய் இது கேமரா பிடிக்கிட்டு போறடா. சரி கை மட்டும் விட்டுறத கேமரா பிடிக்கிட்டு. ஏன் மூஞ்சி லைட் காட்டுறா, ஏன் மூஞ்சி காட்டு. நல்லா கொஞ்சம் க்ளோஸா காட்டு, இன்னும் கொஞ்சம் கிட்ட வா, இப்படி க்ளோஸா காட்டு. இதுல நாலு கொடுங்க. சென்ட்ரல் ஒரு 5 ரூபா காயின் வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாருமே கை கோத்து இப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள்.
அமைதியார் சிரிக்கலாம் கூடாது. பல்லு கட்டாதையா, பல்ல பிடிக்கிற போகுது. ஏய் இவ்வளோ டைட்டா எதுவோ புரியா கேஷில் புரியுங்க. இப்படி ஓன் தொடமான நீவி என் தொடமான வச்சுருக்கேன், அவர் தொடமான அப்படி 1 by 1 இருக்கணும். இப்போ பவர்னா இப்போ என்னோட பவர் இவனுக்கு போகிறோம், அவன் பவர் உங்களுக்கு வரணும், அவர் உங்கள் பவர் அவருக்கு போகணும். இப்படி இப்படி தான் அந்த கே அவர் தொடல வையா உன் தொடையில் வைங்க. அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. அப்படியே இருங்க. அங்கே ஒரு ஆளு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம். இப்போல்லாம் வந்து யூடியூப்ல என்னடா வெல்கம் என்னைய பார்த்து வச்சிருக்கீங்க. அப்பா குட் பாயா. அங்கே போய் காயம் நிற்கணும். ஜாண்டா இது ஒர்க் அவுட் ஆளையே. என்னடா ஆச்சு உனக்கு? பண்றான் இது நான் உடம்பே வெறுத்துச்சு. ஓவரால் ஆக்டிங் பண்ணிருக்கேன். நான் டென்ஷன் ஆயிருக்கேன். நான் சாமி ஆட ஃபேன்ல இருக்குது ஒரு வீடு சரியா. நான் இவ்வளோ தூரம் இதில் வைக்க எனக்கே வருது. ஒரு சொட்டு வேறு ஹீட்ரா பைக் அவங்க வீட்டுல தூங்கினாலே எனக்கு எப்படி வேர்க்குன்னு கேட்டுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவன் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் விடணும் நான் நினைச்சு. கையை யார் உடக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அடி விடுறவங்க தான் கை எடுப்பாங்க. பார்க்கலாம். ஓ அடிக்கலாம் செய்யணும்னா? ஆமா ஃபர்ஸ்ட் மிதுனாக்கு அடி காது அந்த சொட்டை மண்டை பிடிச்சி ஆட்டுவாங்க. யாராவது இருக்கீங்களா இந்த ரூம்குள்ளே எங்களை தவிர வேறு ஏதாவது இருக்கீங்களா? இருந்தால் ஏதாவது எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறோம். குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டான்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரிப்ளை கொடுங்க. அகைன் இங்கே யாராவது இருக்கீங்களா? இருந்தால் இந்த காயினை எஸ் பக்கம் நோத்துங்க. ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டுங்க. நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் எங்கள்கிட்ட கேட்கலாம். ஹலோ, இங்கே யாராவது இருந்தால் இப்போவே வாங்க. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. இங்கே யாராவது இருந்தாலும் இங்கே பிரதர் இருக்கார், அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னனால உங்களை கூப்பிட்றோம். மறுபடியும் இங்கே ஏதாவது ஸ்பிரிட் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்ட முடியுமா? சிம்டம்ஸ் அவனும் காட்டுறானுங்க. கன்ஃபார்ம் பண்ணணும்யா. நீ மூஞ்சுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே வந்து நில்லு. யாராவது ஸ்பிரிட் இருக்கீங்களா இல்லையா? தில் இருந்தால் வாங்க. நான் தப்பு வெளில இருந்தா வாங்க. ஆளுக்கு ஒரு அப்போட வந்து சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும். ப்ளீஸ் வாங்க. இங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சனால தான் நாங்கள் இந்த சிம்டம்ஸ் பண்ணி உங்களை கூப்பிட்றோம். ப்ளீஸ் வாங்க. அது எப்படின்னா, அதாவது மனப்பூர்வமாக இதுகிட்ட பேசணும். மனப்பூர்வமாக தான் நீங்கள் வந்து எல்லாமே ரூமெல்லாம் அடைச்சி அது இருக்கிறதா ஃபீல் பண்ணி பேசணும். சும்மா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இவ்வளோ பேசுகிற இல்லை, ஏன் கதவு வெளியே நிற்கிற? ஐயோ நான் உள்ள வரல அப்போ மூடிப்போம். சொல்கிறேன். அவ்வளோ டல். இல்லை, கதவு முடன்னு அவசியம் இல்லை. நம்ம மனசார பேசினாலே போதும்.
ஃப்ரெண்ட்ஸ் ம் நீ வந்து பேசு, மனசார பேசணும். சரி விடு, இப்போ வந்து நம்ம ஒரு அட்டம்ப்ட் பண்ணிட்டோம், மொத்தம் 3 அட்டம்ப்ட் சரியா? இன்னும் 2 அட்டம்ப்ட் நம்ம பண்ணி பார்ப்போம். ஃபோன் லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ண கேமரா சுத்தமாக தெரியாது, ஃபோன் லைட்டு. வேறு வழியே இல்லை. இந்த இல்லைங்க, எனக்கு ஒரு 2 நாளாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வந்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வரீங்கிறத தெரிஞ்சுக்கணும், எதுக்கு இங்கே இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு என் மூலமாக எதுவும் ஹெல்ப் வேணுமாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கள் சித்தப்பா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, இல்லை நான் சித்தப்பா தான் அப்படின்னா என்கிட்ட ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பேசுங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே உங்களை மிஸ் பண்ண என்னால் முடியாது, எனக்காக நீங்கள் பேசுங்க. வந்து ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசணும், அழுகணும் ப்ளீஸ். எல்லோரும் இப்போ இங்கே ஒரு ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, ஒரு பேய் இங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. எல்லோரும் ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுங்கள். இல்லை இல்லை ஃபீல் பண்ணுங்கள். இல்லை இவ்வளோ பண்ணியாச்சு, கொண்டு வரட்டு பேச்சு மூச்செல்லாம் இல்லை இல்லை ஃபீல் பண்ணுங்கள். இங்கே ஒரு பேய் இங்கே இருக்குது, மனப்பூர்வமாக இங்கே இருக்குங்கிறதானே. சரிடா, ஓகே, இங்கே ஒரு பேய் இருக்குது. ஓகே ஓகே வெளியே வர மாதிரி தெரியலை. நாங்கள் உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவோ உங்களை இது பண்ணுறதுக்காகவோ நாங்கள் இந்த முடிவு எடுக்கலை. ப்ளீஸ் எங்களுக்காக வாங்க, இல்லைனா நாங்கள் 2 நிமிஷத்தில் கையை விட்டுருவோம், அப்புறம் பேச முடியாது. இந்த ஒரு சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சதீஷாண்ணா இங்கே இருக்குண்ணா. எப்படி சொல்கிறேன்? இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை பார்த்தேன். சரி, இப்போ எண்ணெய் பாதி இருந்துச்சு. சரி, நார்மலாக எரி இல்லை குறையும். என்ன பாதி இல்லை, என்ன கொஞ்சம் தான் ஊற்றணும். எண்ணெய் ஃபுல் ட்ரைண்ணா. டே எங்கடா ஃபுல் ட்ரையாக இருக்குது? இங்கே எனக்கு தெரியுதுண்ணா. எண்ணெய் ஃபுல் ட்ரை ஃபுல் ட்ரை தான். இப்போ என்ன பாதி ஊற்றுனீங்களா? என்ன கொஞ்சம் தான் ஊற்றினேன், ஒரு அரைவாசி ஊற்றிருப்பீங்களா? இல்லை இல்லை காவாசி தான் ஊற்றினேன். பாச காவாசினாலும் அவங்க பாருங்க, அந்த ஈரை பார்த்து என்ன அப்படியே இருக்கு பாருங்க. ஆனால் திரி எல்லாத்தையும் எடுத்துருச்சு இருக்கு. என்னடா என்ன காணாமல் போயிடுச்சுன்னு பேய் இருக்குங்கிற? இல்லை இல்லை சரி ஓகே, இல்லை ப்ரோ என்ன பண்ணிக்கோ, ஏன்னா இங்கே யாருமே எதுவும் இல்லை. இல்லை இன்னொரு சான்ஸ், கடைசி சான்ஸ்ரா. இதுக்கு மேலேனா விட்டுறலாம், போதும். ஓகே ஓகே ரைட், லாஸ்ட் சான்ஸ் டிபிஎஃப். எல்லோரும் மறுபடியும் இங்கே ஒரு ஆவி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் ப்ளீஸ். இங்கே யாராவது இருக்கீங்களா? ஓகே முடிச்சுக்கலாமா? ம் ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இங்கே இருந்து கூட எங்களை பார்க்காம ரிப்ளை பார்த்துட்ருப்பீங்க, ஆனால் ரிப்ளை கொடுக்காம இருக்கலாம். நாங்கள் இதை வந்து இது பொய் அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணவும் விரும்பலை, இது உண்மையினும் நாங்கள் நம்பலை. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணோம், உங்களை பார்க்கணும் பேசணுன்னு. நீங்கள் உஸ்ஸுன்னு சவுண்டு கிடச்சில. நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் ப்ளீஸ் பிரகாஷ் அப்படிங்கிறவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா மன ரீதியாக அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் ஃபார் பிரகாஷ். லாஸ்ட்டாக ஒரு டைம் உங்களை கூப்பிட்றேன், இங்கே யாராவது இருக்கீங்களா? இருந்தால் வாங்க, உங்ககிட்ட பேசணும். ஓகே ப்ரோ, ஓகே இன்னாஃப். இருந்தாலும் இனிமே ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிவிஎஃப் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அட்டெம்ப்ட் பண்ணோம். ஆனால் வந்து எங்கே இருக்கிற ஓகே 3 அட்டெம்ப்ட் பண்ணோங்க. ஆனால் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ அதனால் இது வேலைக்காகவும் போயிடுச்சு.
நம்ம ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயந்துட்டார் நேற்று இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லைங்க. இந்த ஓஜோ பவுடர் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து சம்மந்தம் இல்லாத வீடியோவில் என் சேனலில் போட வேண்டியதாகிடுச்சுங்க. ஸோ ஓகே, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பில்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. இந்த மாதிரி சம்மந்தமில்லாத வீடியோலாம் நம்ம சேனலில் இனிமேல் நிறைய வரப்போகுது. அதனால் நம்ம சேனல் எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. லவ் யூ TBF.